ஒரு குட்டைக்குப் பக்கத்தில் ஒரு வாத்துக் கூட்டம் இருந்தது. அந்த வாத்துக் கூட்டத்தில் ஒரு வாத்து நிறைய முட்டைகள் இட்டு குஞ்சு பொரிக்க காத்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு முட்டையா உடைஞ்சு குட்டி குட்டி வாத்துகள் வெளியில் வர ஆரம்பித்தது. கடைசியா வித்தியாசமா ஒரு வாத்து வெளியில் வந்தது. மத்த வாத்துகள் எல்லாம் சொன்னது, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கன்னு. ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வாத்து மெதுவாக நடந்து வேற இடத்துக்குப் போக ஆரம்பித்தது. கொஞ்சமா தனியா வளர்ந்த அந்த வாத்து பெருசா ஆகியது. ஒரு நாள் ஒரு நதிக்கரையோரம்தான். ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கும்? மத்த வாத்துங்க மாதிரி நாம எப்ப மாறுறது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்பத்தான் ஒரு பறவை கூட்டம் அங்க வந்தது. பறவையே, நீ ஏன் இங்க இருக்கன்னு கேட்டது. அதுக்கு நான் ஒரு அசிங்கமான வாத்துன்னு சொன்னது. அப்ப ஒரு பறவை சொன்னது, கொஞ்சம் முன்னாடி வந்து உன்னோட உருவத்தை அந்த தண்ணில் பாருன்னு சொன்னது. உடனே அந்த வாத்தும் தண்ணில் பார்த்தது. அடடா, என்ன என் உருவம் உங்கள போலவே மாறிடுச்சு? அப்படி கேட்டது. ஆமாம், நீ அசிங்கமான வாத்து கிடையாது. நீ அழகான ஒரு பறவை. உன்னை பத்தி நீ தெரிஞ்சிக்காம அடுத்தவங்க சொல்றது கேட்டு இத்தனை நாள் வருத்தப்பட்டு இருக்கான்னு சொன்னது. உடனே அந்த பறவை தன்னோட தவற உணர்ந்து அந்த பறவைங்களோட கூட்டத்தில் சேர்ந்தது.